வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ராஜ்குமார். உங்க வீட்டுல தங்க நகை அதிகரிக்கணுமா? அதை எப்படி வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்கே தஞ்சை தமிழா சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி மேசம் முதல் மீன வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மிக துல்லியமான குணநலங்களும் பொது பலன்களும் நம்ம கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம இந்த வீடியோல கொடுக்க போறோம். அதுவும் மெயினா பாத்தீங்கன்னா தங்கத்தை பத்தி கொடுக்க போறோம். ஏன்னா தங்கம் இன்னைக்கு எவ்வளவு வாழ்க்கையில முக்கியம் அப்படிங்கிறது நான் சொல்லவே தேவையில்லை. இன்னைக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் சரி, தங்கத்துலதான் இன்னைக்கு நம்ம அதிகமா முதலீடு பண்றோம். நம்ம லேண்ட்லயும் நிறைய பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தங்கத்துலதான் நிறைய மக்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு எந்த ஒரு தேவை ஏற்பட்டாலும் சரி, அதை என்ன பண்ணலாம், தங்கத்தை வச்சிருந்தோம்னா முதல்ல போய் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அடகுல வச்சாலும் பணமா மாத்திக்கலாம். இல்ல அதை நம்ம வித்துட்டு கூட என்ன பண்ணிக்கலாம், பணமா மாத்தி நம்ம நினைச்ச விஷயத்த அடைய முடியும். அதுக்கு தங்கம் ரொம்ப நமக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு. அப்படிப்பட்ட தங்கத்தை நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா எட்டாவது கனியாவே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, தங்கத்தை வாங்குறதே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கனவாவே இருக்கும். அந்த கனவெல்லாம் உடைச்சிட்டு இந்த தங்கத்தை நம்ம எப்படி சேர்க்க போறோம் அப்படிங்கறத இந்த சீக்கிரட்டை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை மறுபடியும் நான் சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ முடிகிறப்ப நீங்க தங்கம் வாங்கும் போதெல்லாம் என்னென்ன தவறுலாம் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத உங்க மனசுல பாத்தீங்கன்னா ரிவைனிங் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். அப்படிப்பட்ட கான்செப்ட் தான் இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம். பொதுவா பாத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த விஷயத்த ஆரம்பிச்சாலும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல நேரம் பார்த்துதான் ஆரம்பிப்போம். அதாவது ராகு காலம், யமகண்டம், குளிகை இது போல காலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே மாட்டோம். ஆனா நல்ல நேரம் பார்த்துதான் நம்ம எல்லா விஷயத்தையும் தொடங்குவோம். காரணம் என்ன அப்படின்னா அந்த விஷயம் நமக்கு நல்லபடியா நடந்து முடியணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஆனா அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம தேர்ந்தெடுத்து செய்யவே மாட்டோம். எல்லா விஷயத்தையுமே செய்வோம். ஒரு நேரத்தை செலக்ட் பண்ணிக்குவோம். ஆனா அதுல காது குத்தும் பண்ணிக்குவோம், கல்யாணம் செஞ்சுக்குவோம், நமக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் செஞ்சுக்குவோம். ஆனா இதை விடலாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் ஹோரை. அதாவது இந்த ஹோரை அறிந்து செயல்பட்டவன் பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா வெற்றி அடையலாம். அப்படிப்பட்ட ஹோரையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் பாத்தீங்க அப்படின்னா மறைமுகமா ஹோரை இருக்கு. இது நமக்கு தெரியாது. பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நல்ல நேரங்கள் பார்த்து தான் செய்வோம். ஆனா ஹோரை அறிஞ்சு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா எல்லா விஷயங்களிலும் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 100% வெற்றி கிடைப்பது உறுதிதான். அப்படிப்பட்ட ஹோரைய நம்ம எங்க பார்த்து தெரிஞ்சுக்குவது அப்படிதான் நம்ம பார்க்க போறோம். ஹோரைனா என்ன அப்படின்னா வேற ஒண்ணு கிடையாது. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹவர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம தமிழ்ல ஹோரை அப்படின்னு நம்ம விளக்கம் கொடுக்கிறோம். இந்த ஹோரை பாத்தீங்க அப்படின்னா இயல்பாவே பாத்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துக்குமே இருக்கு. சாதாரணமா பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிடுற விஷயங்கள் ஆரம்பிச்சு தூங்குற விஷயத்துல இருந்து பிசினஸ் பண்ற விஷயங்கள்ல இருந்து சாதாரணமா பாத்தீங்க அப்படின்னா தொழில் தொடங்குறது, வயல்ல நாத்து நடுறது, இல்ல மூலதனம் பண்றது, இல்ல சேமிப்பு போன்ற விஷயங்கள், அதாவது உலகத்துல இயங்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஹோரை இருக்கு. அந்த முக்கியமான விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. நம்ம பொதுவான நல்ல விஷயங்களை செலக்ட் பண்ணி மட்டும்தான் செய்வோம். அப்ப இந்த ஹோரை இருந்து நம்ம செயல்படும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி நமக்கு வெற்றி வாய்ப்பை அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த ஹோரையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுவும் பாத்தீங்க அப்படின்னா தங்கத்துக்கான ஹோரையை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த தங்கத்துக்கான ஹோரை தான் குரு ஹோரை. இந்த குரு ஹோரையில தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நீங்க சாதாரணமா பாத்தீங்க அப்படின்னா தங்கமா வாங்கினாலும் சரி, இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா தங்க பத்திரமா வாங்குறாங்க. சில பேர் பாத்தீங்க அப்படின்னா கோல்டா டைரக்டா வாங்குறாங்க. சில நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற நபரா இருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் சரி இந்த குரு ஹோரையை நீங்க செலக்ட் பண்ணி இந்த தங்கத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய தங்கத்தினுடைய அளவு, அதாவது சேமிப்பு பார்த்தீங்க அப்படின்னா பல மடங்கு அதிகரிப்பதுல எந்த ஒரு தடையும் இல்லாம ஏற்படும். தங்கம்னு சொன்னாலே உங்களுக்கு குருஹோரை தான் முதல்ல ஞாபகத்துல வரணும். அப்ப இந்த குருஹோரையை எனக்கு பார்க்க தெரியாது சார் அப்படிங்கிறவங்க கவலைப்படவே தேவையில்லை. இது நீங்க எங்க பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய தின காலண்டரை எடுத்துக்கங்க. அதோட பின்பக்கெட்டு திருப்புனீங்க அப்படின்னா ஹோரைன்னு ஒரு சார்ட்டே கொடுத்துருப்பாங்க. அதாவது வாரத்துல உள்ள 7 நாட்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஹோரை கொடுத்துருப்பாங்க. ஆனா அது பொதுவான ஹோரையா கொடுத்துருப்பாங்க. பெரும்பாலும் ஹோரை பாத்தீங்க அப்படின்னா
நமக்கு திங்கட்கிழமை தொடங்குது அப்படின்னா காலையில 6 to 7 பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சந்திர ஹோரை ஆரம்பிக்கும். அப்போ ஒவ்வொரு நாட்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா தொடங்கக்கூடிய முதல் நாள் அந்த முதல் ஹோரையா ஆரம்பிக்கும். ஆனா சூரிய உதயத்துக்கு ஏத்தாற் போல பாத்தீங்கன்னா ஹோரைங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் துல்லியமான ஹோரையும் கூட. அந்த ஹோரையை பாத்தீங்கன்னா பெரும்பாலும் படித்த நபர்களா இருந்தீங்க அப்படின்னா கூகுள்ல போய் நம்ம சர்ச் பண்ணி கூட நம்ம பார்க்கலாம். அதையும் பார்க்க தெரியாதவங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. கமெண்ட்ஸ்ல நீங்க மறக்காம ஒரு நாளை செலக்ட் பண்ணி அந்த நாளில் கோல்டுக்கு எது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற நாளா இருந்தா அதற்கான நாளுக்கான ஹோரையை கேட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா தெரிவிச்சிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதுக்கான துல்லியமான ஹோரையை நான் உங்களுக்கு குரு ஹோரையை உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல நான் பதில் கொடுப்பேன். அதை பார்த்து நீங்க கண்டிப்பா பயன்பெற முடியும். மேலும் பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு ஹோரையில பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க முதலீடு செய்ய போற விஷயமா இருந்தா அதுக்கு ஆரம்பமா பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு ஹோரையில ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல சேமிப்பு எதுவும் தொடங்க போறீங்க அப்படின்னா இந்த குரு ஹோரையில செலக்ட் பண்ணலாம். இல்ல வயல்வெளி எதுவும் வச்சிருக்கீங்க, நாத்து எதுவும் நட போறீங்க அப்படின்னா இந்த குரு ஹோரையில நம்ம செயல்படுத்தலாம். மிக சிறப்பா இருக்கும். பெரிய பெரிய மகான்களை சந்திக்க போற விஷயமா இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு ஹோரையில செய்யலாம். இல்ல பெரியவங்கள்ட்ட யார்கிட்டயாவது நீங்க ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த குரு ஹோரை நீங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அதாவது கல்யாணத்துக்கு இல்ல சீமந்தம் இல்ல பாத்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் இது போன்ற ஃபங்க்ஷனுக்கு நீங்க ஏதாவது துணிமணி வாங்கணும், அது உங்களுக்கு கிராண்டா மிகப்பெரிய அளவுல சக்சஸா இருக்கணும் அப்படின்னா இந்த குரு ஹோரையில வாங்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். கண்டிப்பா இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம் எல்லாம் குரு ஹோரையில செய்யும் போது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். ஆனா கண்டிப்பா குரு ஹோரையில செய்யக்கூடாத விஷயம் கண்டிப்பா இருக்கு. அந்த விஷயத்த கூட மறந்து கூட நம்ம என்ன கூடாது, குரு ஹோரையில செய்யவே கூடாது. அப்படி என்ன சார் செய்யக்கூடாது அப்படின்னா நீங்க குரு ஹோரையில பாத்தீங்க அப்படின்னா கடல் பயணங்கள் எதுவும் செய்யற மாதிரி இருந்தா, அதாவது கடல்ல போட்ல ஏதாவது பயணங்கள் மேற்கொள்ற மாதிரி இருந்தா இந்த குரு ஹோரையில நீங்க செல்லவே கூடாது. இல்ல யாராவது உங்க வீட்டுக்கு புதிதாக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு விருந்து வைக்கிற விஷயமா இருந்தா இந்த குரு ஹோரையில நீங்க செய்யவே கூடாது. இல்ல புதுமண தம்பதிகள் கல்யாணம் ஆகி வராங்க அவங்களுக்கு விருந்துகள் உபசரிக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த குரு ஹோரையில அவங்களுக்கு விருந்து வைக்கவே கூடாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா குரு ஹோரையில நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள். மேலும் பாத்தீங்கன்னா இந்த குரு ஹோரையில வணங்க வேண்டிய தெய்வங்கள் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை நம்ம வழிபடுவது சிறப்பை தரும். அது மட்டும் இல்லாம குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை நீங்க வழிபடுவது பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில மென்மேலும் சிறப்பை தரும். மேலும் பாத்தீங்கன்னா இந்த குரு ஹோரையில உங்க வீட்டுல ஏதாவது ஒரு பொருள் காணா போச்சுன்னா ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு தெரிந்த ஒரு 2-3 நபர்கள்ட்ட இந்த விஷயத்த நீங்க ஷேர் பண்ணாலே போதும். அந்த காணா போன பொருள் பாத்தீங்கன்னா உடனே கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஹோரை தான் இந்த குரு ஹோரை. மேலும் பாத்தீங்க அப்படின்னா இது போன்ற முக்கியமான தகவலோட உங்களை அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.